ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுக்கு நான் 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண சொல்ல ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணணும். இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுக்குறேன். இப்போ இதில் 75 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன். இந்த பால் பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போது இதில் கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் நான் 4 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். இது பாயில் பண்ணாத பால் தான். இதில் பால் சேர்க்க சொல்ல பால் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருக்கணும். இதில் பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கலக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இப்போ இதை கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்க சொல்ல கலந்து கொடுத்துட்டே தான் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு பாத்திரத்தில் கீழே அடி பிடிக்காது. கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இந்த கஸ்டர்ட் நல்லா திக்காக இருக்குது. இங்கே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை இறக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் இது மேலே ஏடு ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதில் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதை ஒரு அகலமான கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். நான் இங்கே ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். அதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த கஸ்டர்டில் சேர்த்துக்கிறேன். கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆப்பிளையும் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த பழம் இருந்தாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இங்கே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அன்னாச்சி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நான் உரிச்சி மாதுளை பழத்தை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்க சொல்ல நீங்கள் கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட்லாம் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாதி பேரை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் மாம்பழத்தையும் வைக்கிறேன். இப்போ இது 2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். மணி நேரம் ஆயிருக்கு. இப்போது இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். இங்கே 5 க்ரீன் கிரேப்ஸை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன்.
10 பிஸ்தாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பாதாமை மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 கிளாஸ் டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றிக்கிறேன். இப்போது ஒரு டம்ளர்லேயும் 3 கிரேப்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டம்ளரில் 2 கரண்டி ஃப்ரூட் கஸ்டர்ட் சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒரு டம்ளரில் போட்டுட்டேன். இது இருக்க 2 டம்ளர்லையும் இதே மாதிரி போட்டுக்கிறேன். இது மேலே கார்னிஷ்காக 2 கிரேப்ஸை வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சம் பாதாமை தூவிக்கிறேன். மேலே 1/2 ஸ்பூன் ரோஸ் சிரப்பும் ஊற்றிக்கிறேன். நம்மளுடைய அருமையான ஃப்ரூட் கஸ்டர்ட் இங்கே ரெடியாக இருக்குது. இது பாருங்கள், சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இதை நினச்சப்போ வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட எந்தெந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சுக்குங்க. அருமையான ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.